மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பிரிஸ்டன் ரிவ், கென்டக்கி, USA. தலைப்பு: நிச்சயமற்ற நிலையில் விசுவாசம். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். சில வருடங்களுக்கு முன் எதிலும் ஒரு நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொண்டேன். வேலை நிலைமையில் உறுதியில்லை, எனது குடும்பத்தை எப்படி ஆதரிக்கப் போகிறேன் என்பதில் நிச்சயமில்லை. தினமும் புதிய சவால்கள், விடை தெளிவாக தெரியாத கேள்விகள் ஆகியவை வந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் பணம் கொடுக்க வேண்டிய சிட்டைகளை சமையலறை மேசையில் பரப்பி வைத்துவிட்டு நானும் மனைவியும் அருகிலிருந்து ஜெபித்தோம். ஜெபித்து முடிந்ததும் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது ஒரு மரக்கொப்பில் இருந்த ஒரு சிறிய பறவை ஆனந்தமாக பாடிக்கொண்டிருந்தது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு பறவைகளை பற்றி சொன்னது நினைவுக்கு வந்தது. அடுத்த நாட்காலையில் நடைப்பயிற்சிக்காக போன நேரத்தில் கடவுளின் வார்த்தைகளை நினைத்தேன். வீதியோரங்களில் இருந்த மலர்கள், காற்றில் அசைந்தாடும் இலைகள், என் முகத்தில் பட்ட சூரிய ஒளி, எங்கும் அழகு தெரிந்தது. இந்த சிறிய ஆசீர்வாதங்கள் சகல சிருஷ்டிகளிலும் கடவுளின் கரிசனை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தியது. நிகழ்காலத்தில் என் கவலைகளை வைத்து எதிர்காலத்துக்காக கடவுளை நம்புவதில் கவனம் செலுத்தினேன். அதனால் என் மனதில் பூரண சமாதானம் ஏற்பட்டது. எனது தினசரி தேவைக்காக ஜெபிக்கவும் கவலைகளை கடவுளிடம் விட்டுவிடவும் கற்றுக்கொண்டேன். இந்த ஒழுங்கு எனது நிச்சயமற்ற தன்மையை எடுத்துவிடவில்லை, ஆனால் அதை சரியாக நிர்வகிக்க என்னை மாற்றியது. அத்துடன் கடவுளை பற்றி சாட்சி சொல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே, தினமும் எம்மை கவனித்து எமது தேவைகளை நிறைவாக்குவதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: தினமும் எமது தேவைகளை நிறைவாக்குவார் என்று கடவுளை நம்புகின்றேன். கர்த்தரின் அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.